ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். பார்க்கில் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன். அவர் எப்போதுமே சுற்றி நடக்கிற சம்பவங்களை வச்சுக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கை பாடம் எடுப்பார், ஆன்மீக கருத்துக்களையும் சொல்லுவார். அவர் நான் போன நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு நேரம் அந்த பார்க்கில் ஒரு பூந்தொட்டியில் ஒரு அழகான செடி வளர்ந்திருந்தது. அதில் மொட்டுக்கள், மலர்கள், அந்த இலையில நீர்கள்லாம் ஒட்டி இருந்தன. அதை பார்த்து கொண்டிருந்தவர் என்னை பார்த்து குட் ஈவினிங் என்று சொல்லிவிட்டு அவருடைய சின்ன உரையை ஆரம்பித்தார். இங்கே பாரு, இதை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னார். ஒரு மொட்டு மலராக மாறுவது ஒரு நாள்ல நடக்காது. அது ஒரு மெதுவான அழகான பயணம். நம்ம வாழ்க்கையிலும் வளர்ச்சி அப்படிதான். அவசரப்படாம நிதானமாக நடந்தாதான் அது நீண்ட நாட்கள் நிலைக்கும். ஒரு பூ மலர செடி மட்டும் போதாது. சூரிய ஒளி, தண்ணீர், காற்று, அதுக்கு மேல் தோட்டக்காரனுடைய கவனமும் தேவை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம மட்டும் இல்லை, நம்மை சுற்றியுள்ள பலரின் உதவி, அன்பு, தியாகம் எல்லாமே நம்ம வளர்ச்சிக்கு காரணம். ஒரு பூவின் வேலை என்ன? அது நறுமணம் பரப்புது. யாருக்கு பயன் கிடைக்குது என்று அது யோசிக்காது. அது தனது இயல்பாக நல்லதை கொடுக்குது. நாமும் அப்படித்தான் இருக்கணும். அன்பையும் கருணையையும் சுற்றி உள்ளவர்களுக்கு பகிரணும். இன்னொரு விஷயம், தாமரை மேல் தண்ணீர் விழுந்தாலும் அது ஒட்டி கொள்ளாது. அதுபோல் நாமும் வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாத்தையும் அனுபவிச்சாலும் அதுக்கு அடிமையாக ஆகாமல் இருந்தால் அப்பதான் நிம்மதி கிடைக்கும். பற்றுதான் அதிகமான கவலைக்கும் துக்கத்திற்கும் காரணம். கொஞ்சம் விட்டுவிட கற்றுக்கிட்டா மனசு லேசா இருக்கும். நம்ம வாழ்க்கை ஒரு பூ மாதிரி. அதுக்கு பல அடுக்குகள் இருக்கு. உடல், மனம், அறிவு, அதை தாண்டி இன்னும் உயர்ந்த ஒரு உணர்வு. இந்த எல்லா நிலைகளிலும் நாம வளரணும். அதற்காக கொஞ்சம் கவனமும் பயிற்சியும் தேவை. 2 அழகான இங்கிலீஷ் கோர்ஸ் சொன்னார். Happiness held is seed, happiness shared is the flower அப்படின்னாரு. Be like a flower that gives its fragrance even to the hand that crushes it. அதனால நண்பர்களே, நம்ம மனசை ஒரு அழகான தோட்டமாக மாற்றுவோம். அன்பை விதைப்போம், அமைதியை அறுவடை செய்வோம். இறைவா நன்றி.